ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு எப்படி ரொம்ப ட்ரெடிஷ்னலா பாரம்பரிய முறைப்படி அடை பண்ணலாங்கிறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அடை தோசை செய்ய தேவையான பொருட்கள் இதுதாங்க. நாம இன்னைக்கு சேர்த்திருக்க அரிசி பருப்பு குவான்டிட்டிக்கு மொத்தம் 20 அடை வரும். நீங்க புதுசா நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. வெல்கம் டு விக்கிஸ் கிச்சன். இட்லி அரிசி 1 கப், பச்சரிசி 1 கப். பச்சரிசி இல்ல அப்படின்னா நம்ம பாஸ்மதி அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். கடலை பருப்பு 1/2 கப், துவரம் பருப்பு 1/4 கப், உளுந்தம் பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், பாசி பருப்பு 1/2 கப். எல்லா பருப்பையும் நம்ம ஒன்னடியா ஒரே பாத்திரத்திலே போட்டுக்கலாம். அது எல்லாத்தையும் நம்ம ஒரு 2-3 தண்ணி நல்லா அலசி கழுவிக்குவோம். இந்த அரிசி பருப்பு எல்லாமே ஒரு 2 to 3 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறுறதுக்கு தேவைப்படும். அப்பதான் அரைக்கிறதுக்கு முடியும். அதனால இது ஜென்ரலா நைட் டின்னருக்கு தான் போடுவாங்க வீட்டுல. இல்ல நம்ம மார்னிங் பண்றோம் அப்படின்னா எழும்பின உடனே இதை நம்ம ஊற வச்சுக்கணும். இப்ப நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அடை பண்ண போறோம் அப்படின்னா நம்ம முந்தின நாள் நைட்டு இந்த அரிசி பருப்பு எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எழும்பின உடனே இப்படி கழுவிட்டு ஊற போட்டுக்கலாம். இப்ப நம்ம அரிசி பருப்பெல்லாம் நல்லா கழுவி எடுத்து வந்துட்டோம். இப்ப இந்த அரிசி பருப்பெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு அதுக்கு மேல ஒரு 1 இன்ச் அளவு தண்ணி நிக்கிற மாதிரி நம்ம ஊத்திக்குவோம். அதிகமா தண்ணி ஊத்த தேவையில்லை. இது கூட நம்ம ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறோம். காரம் இன்னும் அதிகமா வேணும் அப்படின்னா கூட 2-3 வத்தல் நம்ம சேர்த்து போட்டுக்கலாம். இந்த வத்தலும் நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். அப்ப நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இது எல்லாத்தையும் ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 3 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கிறோம். இஞ்சி ஒரு 3 இன்ச் சைஸ்க்கு எடுத்துக்கிறோம். இஞ்சியை தோல் சீவி நம்ம நல்லா பொடியா நறுக்கிக்குவோம். இந்த நறுக்கின குவான்டிட்டி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கிற அளவுக்கு வந்தா போதும். 3 hours கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த அரிசி பருப்பெல்லாம் நல்லா ஊறி இருக்கும். நம்ம போட்டிருந்தாலே இந்த மிளகா வத்தலும் நல்லா ஊறிடுச்சு. இனிமே நம்ம அரைச்சுக்கலாம். நான் யூஸ்வலா இட்லி மாவு அரைக்கும் போது தான் இந்த அடை மாவும் அரைப்பேன். ஸோ நான் இப்பதான் இட்லி மாவு அரைச்சு முடிச்சிருந்தேன். இந்த கிரைண்டர் இப்படி இருக்குது. நம்ம இது கூட நம்ம அடை மாவுக்கு உள்ளதெல்லாம் சேர்த்துக்க போறோம். முதல்ல நம்ம இஞ்சியை போட்டு லேசா ஒரு சுத்திக்கலாம். இந்த இஞ்சி வரமிளகாய் இது எல்லாத்தையுமே நமக்கு கிரைண்டரே அரைக்கணும் அப்படின்னா ரொம்ப டைம் ஆயிடும். அது கூட நம்மளுக்கு இந்த அரிசி பருப்பெல்லாம் ரொம்பவே சாஃப்டா அரைப்பட்டுரும். நம்ம அப்படி வேண்டாம் அப்படின்னா நம்ம முதல்ல நம்ம மிக்சியில இந்த மாதிரி இஞ்சியும் இந்த வரமிளகாயும் தனியா அரைச்சிட்டு இந்த மாவெல்லாம் மட்டும் அரைச்சிட்டு அது எல்லாமே ஒன்னா சேர்த்துக்கலாம். அல்லது நம்ம கிரைண்டர்ல கூட நம்ம இஞ்சி வரமிளகாய் எல்லாம் அரைச்சுக்கலாம். இந்த மிளகாய் எல்லாம் போட்டோம்னா ஒரு 2 நிமிஷம் லேசா நம்ம இப்படி ஓட்டிக்கணும். அப்போ நம்மளுக்கு மிளகாய் கொஞ்சம் அரைப்பட்டுடும். இனிமே நம்ம ஊற வச்சிருந்த அரிசி பருப்பை போட்டுக்கிறோம். இது கூட பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், கல்லுப்பு 2 டீஸ்பூன், மஞ்சள் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறோம். இது கூட நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா அந்த தண்ணியை ஊத்திக்கலாம். நம்ம தண்ணி ஒரு 2 டம்ளருக்கு மேல ஊத்தாதபடி நம்ம பாத்துக்கணும். ஏன்னா நல்லா கெட்டியா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவைன்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அடைக்கு நம்ம எப்பவுமே கொஞ்சம் கரகரப்பா தான் அரைக்கணும். இது குயிக்கா அரைப்பட்டுரும். நம்ம பருப்பு இதெல்லாம் போட்டிருக்கோம் அப்படிங்கறனால நம்ம யூஸ்வலா இட்லிக்கு அரிசி அரைப்போம் இல்லையா, அப்போ ஒரு 15 நிமிஷம் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்போ நம்ம கிரைண்டர்ல இது அதுல பாதி டைம்லயே நம்மளுக்கு அரைச்சிடலாம். அதாவது ரொம்ப கரகரன்னு அரைக்கிறதுக்காக. ஸோ நம்ம ஒரு 7-8 நிமிஷத்துக்குள்ள இது நம்மளுக்கு நல்லா அரைப்பட்டுரும். இப்போ ஓரளவுக்கு அடை மாவு நல்லா அரைப்பட்டுருச்சு. நான் அதை எடுத்து செக் பண்ணி பாக்குறேன். இப்ப பார்த்தோன்னா தெரியும் உங்களுக்கு நம்ம இந்த அடைக்கு உள்ள மாவு கொஞ்சம் கரகரப்பாவே தெரியுது இல்லையா. இந்த பக்குவம் தான் கரெக்டானது. இதுல நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கிறோம். நம்மளோட அடை மாவை நம்ம அரைச்சிட்டோம். இனிமே இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்துல. இனிமே நம்ம அடை மாவை தாளிச்சுக்க போறோம். அதுக்கு 2 பச்சை மிளகாய், 2 அல்லது 3 சின்ன சைஸ் பெல்லாரி வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு சின்ன கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுக்கிறோம். நாம எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பவுல்ல போட்டுக்கிறோம். வெங்காயத்தையும் தோல் உரிச்சிட்டு இந்த பவுல்ல போட்டுட்டு நம்ம இதெல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடுவோம். வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணிக்குவோம். பெருசா கட் பண்ணா இந்த அடை தோசைக்கு அது நல்லா டேஸ்டியா இருக்காது. ஸோ அதனாலதான் ரொம்ப பொடியா நல்லா கட் பண்ணிக்கிறோம். அது மாதிரியே பச்சை மிளகாயும் நல்லா பொடியா கட் பண்ணிக்கிறோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையுமே நல்ல பொடியா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இப்ப நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டோம். கொத்தமல்லி தலையை மட்டும் நம்ம தனியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம். அடுப்புல ஒரு வாணலியை வச்சு அது சூடானதும் அதுல 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊத்திக்கிறோம். இல்ல நல்லெண்ணெய்லான்னு நம்ம ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதுல 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிறோம். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சோடனே அதுல 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறோம். உளுத்தம்பருப்பு செவக்க ஆரம்பிச்சோடனே நம்ம நறுக்கி வச்சிருந்தாலே அந்த வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம். வெங்காயத்தை லைட்டா 1 நிமிஷம் நம்ம வதக்கிக்கிறோம். அது கொஞ்சம் சாஃப்ட் ஆகிறதுக்காக தான் வதக்குறோம். அது செவக்க கூடாது. பிறகு நம்ம நறுக்கி வச்சிருந்தோம்ல அந்த கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கிறோம். முருங்கை இலை இருந்துச்சுன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு அதையும் இது கூட உருவி போட்டு லேசா வதக்கிட்டு இந்த மாவு கூட சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த அடை. வெங்காயம், கொத்தமல்லி தழை எல்லாத்தையுமே நல்லா சுருண்டு
வர்ற மாதிரி நம்ம லேசா வதக்கிக்குவோம். இது எதுவுமே செவக்க கூடாது. நம்ம வெங்காயம் மல்லித்தழை எல்லாம் எதுக்கு வதக்குறோம் அப்படின்னா இதெல்லாம் நல்லா சாஃப்ட் ஆயிருச்சு அப்படின்னா தான் நம்ம அடை தோசை மாவுல இதெல்லாம் சேர்த்த பிறகு நம்ம அடையா வந்து அதை நல்லா வார்த்து எடுப்போம் இல்லையா, அப்போ வந்து இது எல்லாமே நல்லா சாஃப்டா அது எல்லாமே ஒரே லேயர் மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வெங்காயம் தனித்தனியா நிக்கிற மாதிரி இருக்கும், நமக்கு புரட்டி போடுறது இது எல்லாமே ஈஸியா இருக்காது. ஸோ அதுக்காக நம்ம இப்படி வெங்காயம் கொத்தமல்லி தழை எல்லாம் சாஃப்ட் ஆகுறதுக்காக வதக்குறோம். நான் எப்பவுமே இந்த தாளிப்புல 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டு நம்ம சட்னி ஏதாவது அரைச்சிட்டு இருப்போம் இல்லையா, இதுக்கு சைட் டிஷ்க்கு அது கூட நான் சேர்த்துப்பேன். இப்ப நம்ம தேங்காய் சட்னி கூட இதுல 1 டேபிள் ஸ்பூன் தாளிப்பு சேர்த்துக்கிட்டோம். இப்படி இந்த தாளிப்பே நம்ம சட்னிக்கு யூஸ் பண்றதுனால நமக்கு டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். இனிமே நம்ம அடை தோசை மாவு அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அது கூட நம்ம இந்த தாளிச்ச ஐட்டத்தை எல்லாம் நம்ம சேர்த்துக்கிறோம். ஒரு சிலர் இந்த அடை தோசை மாவு கூட கொஞ்சம் தேங்காய் பூ திருகி போட்டும் சேர்த்துக்குவாங்க. தேங்காய் பூ சேர்க்கறது அப்படின்னா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லா திருகி போட்டோம் அப்படின்னாலும் அதுவும் நல்ல வாசமா இருக்கும். ஆனா தேங்காய் பூ போட்ட பிறகு நம்மளுக்கு வந்து இந்த அடை மாவு வந்து ஒரே நாள்ல யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த தாளிப்பெல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்ப பார்த்தோம்னா நம்மளோட அடை தோசையோட மாவு வந்து நல்லா திக்கா இருக்குது இல்லையா, இப்படி இருந்தா நம்மளால தோசை மாதிரி வார்க்கறதுக்கு வராது. சோ நம்ம அதுல கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நாம மாவு இப்படி எடுத்து ஊத்தி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் அது வந்து ஒரு மாதிரி மொத்தையா விழுந்துச்சு இல்லையா, அப்படி இருந்துச்சுன்னா நம்மளால தோசை மாதிரி வார்க்க வராது. ஸோ அதனால நம்ம இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறோம். இப்ப நம்ம வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கோம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேர்த்துட்டு நம்ம ஊத்தி பார்த்தோம் அப்படின்னா அது தோசை மாவு மாதிரி கொஞ்சம் ஊத்துற அளவுக்கு வரணும். ஆனா அதோட கொஞ்சம் திக்கா இருக்கணும். இப்ப நம்ம தண்ணி சேர்த்த உடனே நம்மளுக்கு தெரியும் இந்த அடை மாவு வந்து கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு இல்லையா, முதல்ல எவ்வளவு திக்கா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த பக்குவத்தை வந்து நம்ம பாத்துக்கோங்க. இந்த பக்குவத்துலதான் நம்ம எடுத்து வைக்கணும். மாவு வந்து நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிட்டு இதுல வந்து நம்ம உப்பு சேர்க்கணும் அப்படின்னாலும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம சேர்த்துக்கலாம். தூள் உப்பு சேர்த்துக்கணும். நம்மளோட அடை தோசை மாவு ரெடி ஆயிருச்சு. நம்ம இந்த அடை மாவு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக காலையிலே அரைச்சிருக்கோம் அப்படின்னா இமீடியட்டா நம்ம அடை போட ஆரம்பிச்சிடலாம். இல்லை அப்படின்னா நம்ம அதை ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுட்டு நைட்ல டின்னருக்காக நம்ம அதை ரெடி பண்ணிக்கலாம். அடை மாவு எப்பவுமே நம்ம வெளியில வைக்க கூடாது, ஃப்ரிட்ஜ்ல வச்சுதான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அடை மாவு வந்து புளிச்சிருச்சு அப்படின்னா அதை சாப்பிடக்கூடாது அப்படி சொல்றாங்க. நம்ம சாப்பிட போறோம் அப்படின்னா அந்த டைம்ல நம்ம சூடாதான் அடைய போடணும். இப்ப நம்ம கல்ல எடுத்து சூடு பண்ணி வச்சிருக்கோம். அடை தோசை சுட்டுக்க போறோம். அடை தோசை சுடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு இந்த கல்ல கொஞ்சம் கூட எண்ணெய் எல்லாம் தேய்க்க கூடாது. ஃபர்ஸ்ட் ஒரு கொஞ்சோண்டு எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பேப்பரால நல்லா தொடச்சு எடுத்துடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து யூஸ்வலா இந்த முருகல் தோசை எல்லாம் போடுவோம்ல, அந்த மாதிரி அடைய நம்ம ஊத்திக்கணும். நல்லா தின்னா இப்படி அடைய நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். இப்படி மெல்லிசான தோசை மாதிரி நம்ம நல்லா இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நடுவுல ஒரு சின்ன ஓட்டை ஒண்ணு போட்டுக்கிறோம். இப்படிதான் எங்க ஊர்ல பண்ணுவாங்க. பட் ஒவ்வொரு ஊர்ல டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம இந்த ஓட்டை போடுறது வந்துட்டு நடுவுல மட்டும் கொஞ்சம் மாவு திக்காயிட்டு அதுக்கப்புறம் கிறிஸ்பியா இல்லாம போயிடக்கூடாது, நல்லா வேகாம போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது வேகிறதுக்காக தான் நம்ம நடுவுல இப்படி ஓட்டை போட்டுக்கிறோம். எப்பவுமே தோசை எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும். அதனால இந்த அடை தோசைக்குமே நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம நல்லெண்ணெய் இல்லைன்னா சிலர் வந்து நெய் போட்டு கூட அடை தோசை பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து நம்ம தோசைக்கு இந்த அடை தோசை மேல உள்ள எல்லாமே நல்லா ஊத்தி விடணும். இதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் ஆகும். ஏன்னா அடை வந்து நல்லா கிறிஸ்பியா வேகிறதுக்காகவும் நல்லா அதோட ஃபிளேவரே நல்லா வரணுங்கிறதுக்காகவும் தான் நம்ம இதுல ஆயில் சேர்க்கிறோம். நம்ம நான்ஸ்டிக் தோசை தவா யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கொஞ்சமா எண்ணெய் ஊத்தினா போதும். அது வந்து டயட்ல இருக்கவங்க மட்டும் அப்படி பண்ணிக்கலாம். பட் யூஸ்வலான டேஸ்ட் நம்மளுக்கு ட்ரெடிஷ்னலா பாரம்பரியமான டேஸ்ட் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நல்ல திக்கான இரும்பு கல்லு நம்ம போட்டுட்டு அதுல தோசை போட்டாதான் இந்த அடை தோசை வந்து நல்லா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து திருப்பி போட்ட உடனே பாருங்க எவ்வளவுக்கு அழகா நல்ல கோல்டன் கலர்ல நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கலர்ல வரணும் இந்த தோசை வந்துட்டு. அடை தோசை மட்டும் எப்பவுமே சுட்ட உடனேதான் ரொம்ப நல்லா இருக்கும். ஆறுன பிறகு சாப்பிடலாம் தான். பட் நம்ம வந்து நம்மளுக்கு வீட்டுல உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா டேஸ்டியா கொடுக்கணும்னு ஆசைப்படுவோம் இல்லையா, சோ அதனால நான் இப்படி வந்துட்டு 2 தோசைக்கல் வச்சுப்பேன். வச்சுட்டு நம்ம சாப்பிட உட்காந்துட்டாங்க அப்படின்னா தான் நான் வந்துட்டு இதை போட ஆரம்பிப்பேன். நம்மளோட அடை தோசை ரெடி ஆயிருச்சு. இது ரொம்ப டேஸ்டியா கிறிஸ்பியா நல்லா இருக்கும். அதே சமயம் கொஞ்சம் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. அடை தோசைக்கு எப்பவுமே தேங்காய் சட்னி, வெங்காய சட்னி இல்லைன்னா சாம்பார் எல்லாமே ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நாம இன்னைக்கு சொன்னோம்ல இந்த குவான்டிட்டிக்கு வந்து ஒரு 20 அடை தோசை வரும். இந்த ரேஷியோல அடை தோசை மாவு அரைச்சு பாருங்க, ரொம்ப கிறிஸ்பியா டேஸ்டியா நல்லா இருக்கும். நம்ம வெளியில போய் சாப்பிடணும் அப்படின்லாம் ஆசையே பட மாட்டோம். இது வந்து ரொம்ப டேஸ்டியான ஃபுட்டா இருக்கும். இந்த ட்ரெடிஷ்னல் அடை தோசை ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்மளோட விக்கிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். Till then, take care. See you.